ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி ஒரே குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நானே இப்போது எங்கள் அம்மா கிட்ட கேட்டு எழுதி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். நெய்யும் இப்போது கொஞ்சம் சூடாகட்டும். அப்புறம் தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை. இப்போ பிரியாணி தாளிப்பு இருக்குல்ல, படைகறிக்காய் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதான் பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் 2 எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்ச பிறகு போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி ரெடி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வாங்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் ரெடி எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஹீட் ஆகுது. ஹீட் ஆன உடனே கொஞ்சம் அடகட்டும். நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் அடங்கின பிறகு நம்ம அப்புறமா தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். நம்ம குக்கர்லேயே பண்ணுறதுனால ஸ்லிம்மில் தான் வச்சு பண்ணணும். ஏன்னா நம்ம அடி பிடிச்சிட்டானா ரொம்ப கஷ்டம். அடி பிடிக்காம நெய் ஊற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணுறோம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வெங்காயம் இருக்கான்ல, நல்லா வதக்கணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போது அடுப்பில் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயில் மட்டும் வச்சிடாதீங்க, அவன் தீஞ்சிட்டானா மொத்த க்ளோஸ். நல்லா சிம்மில் வச்சே வதக்கலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி பண்ணிங்க. பச்சை வாசனை போகணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஆட் பண்ணணுன்னு. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் ஒரு மாதிரி புரிஞ்சிடுவான். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஓரளவுக்கு ரெடி. தயிர் ஆட் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு புதினா ஸ்மெல் இறங்குச்சு நல்லா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி அந்த புதினா. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஐட்டம் பண்ணுற மாதிரி கிடையாது. அடுத்துன்னு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டாலே காலி. அதனால் பிரியாணி மட்டும் பார்த்து பண்ணணும். ஸோ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாஸ் நல்லா சிம்மில் வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து அவ்வளோதான். அப்பப்போ ஒரு ஸ்பூனை போடலாம். பட்டு நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து வச்சு போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ரெடி எடுத்து வச்சிருக்க சிக்கன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் உப்பு இப்போயே ஆட் பண்ணுறாங்க. உப்பு நம்ம சாப்பாடு போட்ட பிறகு ஆட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா சிக்கன்லையும் இறங்குற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. சிக்கனில் இருக்கிற தண்ணியே அது நல்லா குக் ஆகிடும். கொஞ்சம் அயில வச்சுருக்கோம். ஓகே, 2 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ இவனை திறந்துட்டு சிம்மில் வச்சுப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியை ஊற்றலை. பட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணியை நல்லா குக் ஆகிருக்கு. இப்படி குக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணி பண்ணுறப்போ அது சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லெமன் ஒன்று கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். 1/2 லெமன் தான். தண்ணி கூடவே புழிஞ்சு ஊற்றிடுவோம். அவ்வளோதான். ஒரு லெமன் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அயில வச்சுக்கலாம். இவன் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு வாட்டி ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு. இப்படி சிக்கனை நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணுறப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன் வேகிற டைமு அரிசி வேகிற டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இவன் கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் நம்ம உப்பு ஆட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ஆட் பண்ண பிறகு தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம்.
சிடு சிடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் மாறாதது. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. பூக்கும் பூவெல்லாம் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. எசப்பா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, அவனை வந்து நல்லா தண்ணி நிறுத்திட்டு இப்போ அவனை எடுத்து ஆட் பண்ணி விட்டான். நான் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிருக்கேன். அதே போதும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு அப்படியே கிளறி சால்ட் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கொத்தமல்லி தான் போடுவோம். ஓகே தான், சூப்பராக வந்திருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோனா ஒரு ஸ்பூன் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இப்போ 2 விசில் இந்த குக்கா வரதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டா முடிஞ்சு. அது முடிகிறப்போ எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி. 2 விசில் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இப்போ இறக்கிட்டு உங்களுக்கு காட்டு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பக்கம் வேக விட்டுருக்கேன். வேகலாம். இவனை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். போது உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் போட்டோம், மேலே திறப்போம். இப்போ ஏரு அவனை திறந்து காட்டுவோமா? எல்லாம் 2 கையில் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நேரம் செட் ஆகிடுச்சுன்னா பிரியாணி சூப்பராக வந்துடும். பாருங்களேன், சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. எனக்கே சந்தோஷமா இருக்கு. பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சுவையான பிரியாணி ரெடி. இந்த ஆவியெல்லாம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான், பிரியாணி முடிஞ்சு. முட்டை வச்சுட்டு இருக்கேன். அவன் வெந்தானா அவனை குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகே, பாய்.